சிந்திச்சு எதுவுமே பேசுங்க. இன்னைக்கு இந்த திராவிட கட்சிகளே ஒளிந்த ஒரு நீங்க இந்த பதவி பணத்துக்காக நீங்க என்னனாலும் செய்வீங்க. எம்மதமும் சம்மதம் சொல்லக்கூடிய மதம் தான் இந்து மதம். நாவடக்கம் ரொம்ப முக்கியம். நேயர் அனைவருக்கும் வணக்கம். சாமானியனின் குரல் குமுறல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நம சிவாயம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாய், அது என்னன்னா, ஒரு இந்துலேருந்து யாராவது ஒரு புதிய முயற்சி ஏதாவது ஒன்று பண்ணுனா யார் கொந்தளிக்கிறவங்களும் இல்லை, இந்த பாய் கும்பல் பூராமே கொஞ்சம் கொந்தளிக்குது. எல்லா பாயும் நான் சொல்லலை, ஒரு சில பாய்ங்களுக்கு இந்த அரசியல் ரீதியாக சுயநலம் மட்டுமே, தன்னோட சுயநலத்துக்காக அரசியலை பயன்படுத்துகிறாங்க இல்லையா. இந்த இப்போ புதுசாக மதுரையில் முஸ்தபான்னு ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. இந்துடா படத்திற்கு உதவ கியூஆர் கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எம்எல்ஏவா பா பாய் முஸ்தபா பாய், வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை பாய். பதவியாக இருந்தாலும் சரி, வாழ்கிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது நிரந்தரமான இல்லாத வாழ்க்கை, பதவியும் வாழ்க்கையும். அப்போது சிந்திச்சு எதுவுமே பேசுங்க. யாருக்கு நிரந்தரம் இல்லை. எத்தனையோ வருஷம் சுதந்திரம் வாங்கின காலத்தில் இருந்து காங்கிரஸ் ஆட்சி ஆண்டுச்சு இந்த தமிழகத்தில் இருந்து, இந்தியாவையே என்ன அப்படி இருந்த அதை முறையடித்து தான் பார்த்திங்கன்னா அந்த திராவிட திருட்டு திமுக, இந்த திராவிட கும்பல், நாத்திக கும்பல், என்ன எந்த நம்பிக்கையுமே இல்லாத, 3 மதம் நம்பிக்கையும் இல்லாமல் நம்பிக்கை இல்லாத ஒரு கும்பல் இருக்குன்னா அந்த நாத்திக, இந்த திராவிட கும்பல். இந்த திராவிட கும்பல் ஒரு சில மதங்களை மட்டும், அந்த குறிப்பிட்ட ஒரு 2 மதங்களை மட்டும் தனக்கு சாதகமாக ஓட்டுக்காக தனக்காக பயன்படுத்திக்கிறது இந்த திராவிட கும்பல் ஆட்சி தான் நடந்துச்சு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக. அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த திராவிட கட்சிகளே ஒளிந்த ஒரு நிலைமை இன்றைக்கி இந்த தமிழகத்தில் வந்துருச்சு. ஒரு புதிய கட்சி, ஒரு புதிய முயற்சியில், ஒரு நடிகர் எடுத்த ஒரு முயற்சியில் இன்றைக்கி ஒரு கட்சி பார்த்தோன்னா இன்றைக்கி ஆட்சி ஆண்டுகிட்ருக்கு தமிழகத்தில். அதுபோல் மாறும், காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், கட்சிகள் மாறும், கழகங்கள் மாறும், எல்லாமே மாறும். ஓகேவா? அப்போது வார்த்தை இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அது உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அதெல்லாம் சாதாரண விஷயம். என்னென்னா, நீங்கள் இந்த பதவி பணத்துக்காக நீங்கள் என்னன்னாலும் செய்வீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கேவலமான அரசியலை தான் பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்கிற சில அரசியல்வாதி, இந்த திராவிட கும்பல், திராவிட அந்த இதுலேருந்து வந்த இது கும்பல் எல்லாமே அந்த எண்ணத்தில் தான் இருக்குது. அது என்ன, உங்கள் மதம் தான் மட்டும்தான் இது, மற்ற மதமெல்லாம் என்ன கேவலமாக இருக்கா? அதிக மெஜாரிட்டி உள்ள இந்த மதத்துக்கே என்ன அப்படின்னா, எம்மதமும் சம்மதம் சொல்லக்கூடிய மதம் தான் இந்து மதம். ஓகேவா? மற்ற எந்த மதத்துலேயும் அப்படி சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்தவ மதத்துலேயும் சரி, முஸ்லீம் மதத்துலேயும் என்ன. ஆனால் ஒரு இந்து சம்மந்தப்பட்ட இந்த வியாபாரம் நடக்கிற இடத்துல, கடையிலையோ இல்லை ஒரு அலுவலகத்துலேயோ மட்டும்தான் ஒரு 3 சாமி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. ஒரு எந்த கிறிஸ்தவ ஆஃபீஸ்லையும் சரி, வியாபாரம் நடக்கிற கடையிலையும் சரி பார்த்தா அந்தந்த மத சார்பவற்ற கிறிஸ்தவ இதுன்னா கிறிஸ்தவ இது இருக்கும், முஸ்லீம்னா முஸ்லீம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஆனால் இந்துக்கள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் எம்மதமும் சம்மந்தக்கூடிய 3 மத நம்பிக்கைக்குள்ள ஒரு தெய்வத்தையும் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஆனால் இந்த நாத்திகன் யாரையுமே வச்சுக்க மாட்டான், எந்த நம்பிக்கையுமே இல்லாதவன். ஆனால் அவன் பின்னாடி தான் இந்த 2 மதமும் போய் நிற்கும். ஆக மொத்தத்தில் இந்த தமிழகத்தில் பல வருஷமாக பார்த்தோன்னா 3 மத மக்களையும் முட்டாளாக்கி இன்றைக்கி பார்த்தோன்னா இந்த திராவிட கும்பல் ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் முறையடித்து ஒரு புதிய முயற்சியில் வந்த ஒரு கட்சி, இன்றைக்கி நடிகரோட கட்சி இன்றைக்கி ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்கு. அப்போது அதில் போய் கூட்டணி சேர்ந்து அந்த விஜயும் பார்த்தோன்னா நடிகர் விஜயும் அவ்வளோ கேவலமான பேசின கும்பல் தான் இன்றைக்கி போய் கூட்டணி தயவில் போய் அங்கே போய் அமைச்சர் பதவி வாங்கிக்கிட்டு என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு ஏதோ வாழ்க்கையில் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு இன்றைக்கி நீங்களாம் வாழ்கிறீங்க இந்த பதவிக்கும் பணத்துக்காக. ஆனால் எதுவுமே நம்ம செத்தா ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல.
ஆனால் அதெல்லாம் அந்த மனசில் அந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு பேசுங்க, ஓகேவா? அப்போ அண்ணாமலை வந்து எதுக்கு வந்தார், ஏன் வந்தார், எதுக்காக வந்தார், இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நீ எதுக்கு வந்த, ஏன் வந்த, என்னத்துக்கு வந்த? ஏன்னா அதுபோல தான் அவங்கவுங்க அது முயற்சி, அது அவங்களோட முயற்சியை நோக்கி ஒரு நம்பிக்கையோட மக்கள் மீது வச்சிருந்த நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. எத்தனை நாளைக்கு தான் ஒரு மக்களை ஏமாற்ற முடியும்? முடியாது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது உண்மையை தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மாற்றம் வரும். என்ன எப்பயுமே வந்து இந்த பதவி எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த அல்பனுக்கு வாழ்வு வந்து அத்தராத்தில் கூட பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த பதவி, இந்த பணம், இதெல்லாம் வந்த உடனே உங்களுக்கு என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி நடந்துக்கணும், நம்ம ஒரு எல்லாருமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு எம்எல்ஏவாக தான் நம்ம வந்திருக்கோங்கிற கூட மனசில் வைக்காமல் என்னமோ வந்து வெறும் கிறிஸ்தவ ஓட்டு, முஸ்லீம் ஓட்டுமே ஓட்டு ஜெயிச்சு மதுரை மத்தியில் ஜெயிச்சு வந்த மாதிரியே இந்த முஸ்தபா எம்எல்ஏ பேசிகிட்டு இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் நாவடக்கம் ரொம்ப முக்கியம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகேவா? வார்த்தை வாயில் வந்து என்ன வருதுங்கிறது முக்கியம் கிடையாது, எல்லாருக்குமே பேச தெரியும், ஓகேவா? இப்போ நான் கூட வந்து ஒரு மரியாதை குறைவாக பேசும்போது என்னையும் வந்து எனக்கு மூத்தவங்க வந்து என்னை அறிவுறுத்தி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அவங்களோட பதவிக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒரு மரியாதைக்காக அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்த பேசுங்கன்னு சொல்ல போய் தான் நான் பேசுகிறேன். இல்லைன்னா எவ்வளோ இது ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா இது வந்து பொதுவெளியில் வந்து ஒரு நாகரிகத்தோடு பேசணும்னு எனக்கு மேலே இருக்கிற பெரியவங்களோட அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் நான்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் எப்படி பேசணும்னு ஆல்ரெடி இதே சேனலில் என்னோடய பதிவு இருக்குது, போய் பாரு. அதனால் தயவுசெய்து வந்து நாவடக்குங்கிறது ரொம்ப முக்கியம். சும்மா வந்து என்னமோ வந்து மதுரை மத்தியில் வந்து அந்த இதில் வந்து நீ மட்டுமே நிரந்தரமான எம்எல்ஏ மாதிரி அப்படிலாம் கிடையாது. கோட்டைன்னு சொன்னவனுக்கெல்லாம் இன்றைக்கி ஓட்டையை போட்டு அமிச்சாச்சு மக்கள், ஓகேவா? அதனால் மக்கள் காலங்கள் மாறும்பா. அதனால் வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக பார்த்து பேசுங்க. அதேமாரி இந்த ஜவஹர் உல்லான்னு சொல்லி ஒரு பாய் அவர் பேசுகிறாரு. அவர்களாம் வந்து பார்த்தோன்னா அவருக்கெல்லாம் வந்து தீவிரவாதி தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, ஜவஹர் உல்லா வந்த பாய்க்கு வந்து. அப்போது என்ன வந்து ஒரு கேவலமான ஒரு அரசியலில் தான் நீங்கள் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னமோ வந்து உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்த உடனே உங்களுக்கு கை கால் தெரியல, என்ன பேசணும்னு தெரியல, எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. என்ன ஒரு பொது இடத்துல போய் என்னென்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். உங்களுக்கு பேசவும் தெரியல, என்ன பண்ணணும் தெரியல. அதான் சொன்னேன், அல்பனுக்கு வாழ்வு வந்து அத்தராத்தில் கொடை பிடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு உங்களுக்கெல்லாம். இந்த விசிகாலேருந்து திருமாவளவன் கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அமைச்சராக, சமூக நிலையத்தின் நிலையம். அவரெல்லாம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஒரு கேவலமாக பேசின ஒரு வரலாறுலாம் இருக்குது. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கிற நடிகர் விஜயையும் பற்றி பேசின ஒரு வரலாறு இருக்குது. இப்போ இப்படியெல்லாம் பேசிட்டு மானங்கடத்தனமாக மரியாதை கடத்தனமாக எப்படி அவங்களெல்லாம் அப்படி பேசிட்டு எப்படி அவங்களெல்லாம் போய் நின்று மூஞ்சிக்கு நேரம் நின்று பேசினோம். நாங்களும் இனிமேல் அந்த மாதிரி பழகிக்கணுக்கும் போல் இருக்குது. அப்படி தான் இருக்குது இன்னைக்கு காலகட்டங்கள் வந்து அப்படி தான் மாறும் போல் இருக்குது. இன்னும் கேவலமாக பேசணுன்னம்லாம் இன்றைக்கி போய் அந்த பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு போய் நின்று நீங்கள்லாம் வந்து என்னென்னமோ பேசுகிறீங்க. அது அண்ணாமலை அவரை எல்லாம் பேசுகிறதுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு தகுதி கூட கிடையாது. ஏன்னா அவர் படித்த படிப்பு என்ன, அவரோட இது என்ன, IPS படிச்சுட்டு ஏதோ ஒரு பொது சேவை ஆர்வத்தில் அவர் எல்லாத்தையும் இன்றைக்கி ராஜினாமா செஞ்சுட்டு இன்னமும் நடிகர் மட்டும்தான் 200 கோடி ரூபா வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு பொது. அப்போ இவர் மட்டும் என்ன சும்மா இதுக்கு வந்திருக்காரா? அவரும் IAS IPS படித்து இன்றைக்கி பாஸ் ஆகணுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? அதையெல்லாம் கஷ்டப்பட்டு முன்னேறி இன்றைக்கி ஒரு பொது சேவைக்காக தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு மக்கள் சேவைக்காக, ஏன்னா ஏதோ ஒரு சாதிக்கணும். பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்னு இருக்கக்கூடாது, ஏதோ ஒன்று சாதிக்கணும். அப்போ அந்த ஒரு முயற்சியில் எல்லாருமே முயற்சி பண்ணுவாங்க. நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், யாருனாலும் முயற்சி பண்ணலாம். அப்போ ஒருத்தவங்க முயற்சி பண்ணி வர்றதை வரவேற்கணுமே தவிர அவங்கள வேண்டாத வெறுப்பாக பேசி நீங்கள் என்ன பேசினாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நடக்கிறது தான் நடக்கும். எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். அதனால் பார்த்து பேசுங்க, கவனமாக பேசுங்க. இந்த எலும்பில்லாத நாக்கு என்னன்னாலும் பேசும், எப்படினாலும் பேசும். ஆனால்
நாளைக்கு ஒரு மனுஷனாக ஒரு மரியாதை இதாக இருக்கணும், நடந்துக்கணும், 4 பேர் மதிக்கணும்னா வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்து பேசுங்க. எல்லாருமே நானும் பேசியிருக்கேன், அறியாத வயசில் தெரியாமல் பேசியிருக்கலாம். ஏன்னா என்னோட இது அப்படி. ஆனால் நீங்களாம் வந்து ஒரு பொது சேவைக்கு போய் இன்றைக்கி ஒரு மக்களால் தேர்ந்தெடுத்துட்ட ஒரு பிரதிநிதி ஆகிட்டீங்க நீங்கள். அப்போ எல்லாரும் அதில் ஒரு இந்துக்களாவது ஒரு ஓட்டு போட்டு தான் நீ ஜெயிச்சு வந்திருக்க. என்னமோ தனிப்பட்ட முறையில் உடனே வந்து அதுக்கு எல்லாரோடைய மத நம்பிக்கையும் புரிஞ்சுக்கிட்டு பேசணும். சும்மா ஏனாத்தானன்னு பேசக்கூடாது. அதனால் பார்த்து பேசுங்க. என்ன சும்மா ஏனாத்தானன்னு பேசாதீங்க. புதுசாக வர்றவங்களுக்கு வரவேற்கணும். எப்படி வந்து எல்லாரும் வந்து இன்றைக்கி வந்து நடிகர் விஜய் வந்து வரவேற்கிறாங்களோ அதுபோல் அண்ணாமலைங்கிறவரையும் நம்ம வரவேற்கணும். அவரோட செயல்பாடுகளையும் பார்க்கணும். அவர் எப்படி பண்ணுறாருங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும். அதை விட்டுவிட்டு என்னமோ இவர் வந்து என்னமோ இது பண்ணிடுற மாதிரியும் அவருக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரியும் இவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் விஜய்க்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் அண்ணாமலை பேசுக. ஏன்னா அவர் ஒரு இந்து அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களால் ஏற்றுக்க முடியல. ஆமாம், அவர் வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட ஒரு எல்லா மதத்துக்கும் உள்ள மக்களுக்கும் ஒரு நல்லது செய்யணும், நல்ல ஒரு ஒரு விடிவு காலம் பிறக்கணுங்கிறதுக்காக தான் அவர் முயற்சி பண்ணி இன்றைக்கி வந்து பாஜகங்கிறது ஒரு மதவாத கட்சின்னு சொல்லியே வந்து இந்த திராவிட கும்பல் வந்து தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்தி தனிப்பட்ட முறையில் டெல்லியில் போய் காலில் விழுவுறது, 4 சோத்துக்குள்ளே வந்து இதெல்லாம் நடக்கிறோம். ஆனால் இதை வந்து டெல்லியும் வந்து அது கவனக்குறைவாக இருந்ததனோட விளைவு இன்றைக்கி அண்ணாமலைங்கிறவர் வந்து வெளியில் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா 2வது வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட இது வந்து பார்த்திங்கன்னா பைலாப்படி வந்து யார் நிரந்தரமான வந்து தலைவர் கிடையாது, முதல்வர் கிடையாது, மாறும். உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு அங்கே வந்து ஒரு இது உண்டு. ஆனால் அதுக்கு காலங்களும் நேரங்களும் வரும். எப்படி வந்து மமுதாவை இன்றைக்கி வந்து இதில் வந்து தூக்கி எறிஞ்சாங்களோ மக்கள், அதுபோல் தமிழகத்துலேயும் அந்த மாதிரி ஒரு காலம் வரும். தாமரைக்கான ஒரு காலம் வரும். என்ன அதுக்காக வந்து எல்லாம் உடனே வந்து இதாகிட்டாரு, அவர் போயிட்டாரு, அதனால் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி தாமரை தமிழகத்தில் பேசப்படுதுன்னா அதுவே எங்களுக்கு பெருமை தான். அதனால் யாரையும் வந்து இது தரக்குறைவாக பேசவோ குறைச்சி எடை போடவோ கூடாது. அது எல்லாம் நமக்கு மேலே ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். அந்த இதை மனசில் வச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் பேசுங்க. வாழ்க்கைங்கிறது வட்டம், அது சுற்றி தான் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் காலங்களும் நேரங்களும் மாறும், காட்சிகளும் மாறும், கட்சிகளும் மாறும். இந்த ஆட்சியை ஆள்றதுக்கு கட்சிகளும் மாறும். எப்படி இப்போ நடக்குதோ அதுபோல் மாறும். திராவிட கட்சிகள் ஒழிஞ்சி இன்றைக்கி தமிழகத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கிடைச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். அது அடுத்து இன்னமும் சில மாற்றங்கள் வரும், விரைவில் வரும். நன்றி, வணக்கம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.